உற்சவ கூட்டத்துக்கு வர்றவங்க மக்களை திசை திருப்பி கே சார் இன்னைக்கு ஆர்ப்பாட்டமா பண்ணியிருக்காரு. ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்துக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காரு. மத்திய அரசு 36,000 கோடி கொடுத்துருக்கு. அந்த 36,000 கோடி கொடுத்ததும் இல்லாம ஊழல் நடக்குது. விருதுநகர் மாவட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழலை எதிர்த்து நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அந்த ஊழலுக்கு தமிழக அரசு பதில் இன்னும் சொல்லலை. விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம அமைச்சர் சீனிவாசன் அவர்கள் இப்போ 2026 வர போகிறதுனால எல்லா கட்சியினாலுமே இப்போ ஏரியாவுக்கு மும்முரமாக இருப்பாங்க. அதை செய்யணும் இதை செய்யணும். காரணம் 2026 நம்ம எலெக்ஷன் வந்துட்டு இருக்குல்ல, அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதில் நம்ம ஒரு அக்கா நல்லா அருமையாக கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த 100 நாள் வேலையில் ஊழல் நடக்குதுன்ற மாதிரி. ஊழல் பண்ணுறவன்ட்டே போய் கேட்டேன்னா என்னக்கா, நீங்கள் கேட்குறதுன்னு ஒரு ஆள் இருக்குல்லக்கா, இவ்வளோ நல்லா பேச தெரிஞ்சவங்களுக்கு அதை யார்கிட்ட பேசணும்னு தெரியல மாதிரி தான்க்கா நீங்கள் இருந்துச்சு. நீங்கள் இவ்வளோ பேச தெரிஞ்சவங்களுக்கு அதை யார்கிட்ட கேட்கணும்னு ஒரு இது இருக்குல்ல. பண்ணுறவன்டே போய் இந்த ஊழல் நடத்துகிறவன்டே போய் இந்த மாதிரி ஊழல் நடக்குதுன்னு சொன்னால் என்னக்கா. பட் நீங்கள் பேசினது எல்லாமே உண்மையிலே நடக்கக்கூடியது. தைரியமாக பேசியிருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரௌட் ஆஃப் யூ. தென் இந்த இதில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே ஊழல் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ 2026 உங்கள் தொகுதியில் யார் யார் கரெக்டாக என்ன ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னு கேட்டுட்டு இந்த கேட்குறீங்களே கேள்வி, இதெல்லாம் அப்போ கேளுங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி தேடி வராங்களே, ஓட்டு போடுங்க ஐயா சாமி அப்படின்னு ஐயா கும்பிட்டு வராங்களே, அவங்கள்ட்ட கேளுங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு கேளுங்க இந்த கேள்வி. அப்போ அவன் பண்ணலன்னா அவனை சட்டையை பிடிச்சி கேளுங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆள் கிளம்புனா கண்டிப்பாக மாற்றம் கிடைச்சே ஆகும். மாற்றத்துக்கு எதிராக அந்த அக்கா குரல் கொடுக்குறாங்க. அந்த அக்காவுக்கு ஆதரவாக நான் குரல் கொடுப்பேன். எனக்கு ஆதரவாக யார் குரல் கொடுப்பேன்?